இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்கு போகிறோம் என்றால், குறிப்பாக இந்த இலங்கை இராணுவத்தினால் அந்த சிப்பாய்களினால் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவியாக இருக்கக்கூடிய கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய 29வது நினைவு தினமாகத்தான் இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக அண்மைய நாட்களிலே இந்த செம்மணி தொடர்பான பேசுபவர்கள் அதிகரித்திருக்கிறது. செம்மணி தொடர்பான விடயங்கள் பலராலும் உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த செம்மணி விடயத்திலே மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்படும். அது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு அதை தாண்டி அந்த காலங்களிலே ஒரு பாடசாலை மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு அதிலும் நாட்டினுடைய பாதுகாப்பு வீரர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளவிலே பேசுபொருளாக மாறி அதன் பிறகு இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அழுத்தங்களின் அடிப்படையில் அது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு அது தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஐவருக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டது. ஆனாலும் அவற்றிலே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்பொழுது அல்லது அதில் இந்த மரண தண்டனை பெற்றிருக்கக்கூடிய குற்றவாளிகள் கூறும்போது இதில் கூட உயர் இராணுவ அதிகாரிகள் பலர் தப்பித்து விட்டார்கள், சிப்பாய்கள் பலர் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக அண்மை நாட்களில் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியான அல்லது குற்றவாளியான சோமரத்ன ராயபக்ச அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திடீர் உண்மைகள் அல்லது இந்த திகைக்க வைக்கக்கூடிய உண்மைகள் என்பது வழக்கிலே என்ன நடந்தது என்பதை நாங்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு எதிராக அல்லது ஒரு பாடசாலை மாணவனுடைய உரிமைக்கு எதிராக ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகமும் வேலை செய்திருக்கிறது அல்லது ஜனநாயகத்தை கொலை செய்து ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய உயர் ஆட்சியாளர்கள் வரை எவ்வளவு உன்னிப்பாக செயற்படுத்தார் என்பதை பார்க்கக்கூடியது. இன்னொரு பக்கம் செம்மணி தினம்தோறும் எங்களுக்கு பல்வேறு விடயங்களை பல்வேறு திகில் சம்பவங்கள் தந்தால் இப்படியெல்லாம் ஒரு உலகத்திலே இனப்படுகொலைகள் நடக்கும் அல்லது ஒரு இனத்துக்கு எதிராக அந்த நாட்டினுடைய சொந்த மக்களுக்கு எதிராக அந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு படையினர் அந்த மக்களை இப்படியெல்லாம் கொல்ல முடியுமா என்று செம்மணி பேசினாலும், இன்னொரு பக்கம் கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய வழக்கு அல்லது செம்மணியிலே அவருடைய ஆத்மா இன்றைக்கும் எங்களை கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு 1996 செப்டம்பர் 7ஆம் தேதி செம்மணி சோதனை சாவடியிலே பாடசாலை சென்றுவிட்டு திரும்பி வரும்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டு பிறகு கூட்டு பாலியல் பலாத்காரத்தின் பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிருஷாந்தி குமாரசுவாமி ஆகிய இருக்கட்டும் அல்லது அவரை தேடி சென்ற அவருடைய தாயார், சகோதரர் மற்றும் அவருடைய உறவினராக இருக்கட்டும், இப்படி பலருடைய விடயங்கள் தொடர்பாக அல்லது அந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் அவருடைய நினைவஞ்சலி செம்மணி பகுதியிலே மீளவும் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் 29வது நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக காலை 9 மணிக்கு கிருஷாந்தியினுடைய திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்படும். தொடர்ந்து கிருஷாந்தி நினைவு பகிர்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு வாசலிலே கிருஷாந்தி என்ற கவிதை நூல் தொகுப்பு வெளியீடும் அங்கே இடம்பெற இருக்கு. அதை தாண்டி 10:30 மணிக்கு ஆவண காட்சிப்படுத்தலோடு அந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பெற இருக்கின்றன. எனவே இந்த 29வது நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே குறிப்பாக ஐநா கூட்டத்தொடர் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது. செம்மணி தொடர்பான பேசுபொருள் அங்கே எழ இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் விஜிதஹேரத் கூட இந்த விடயம் தொடர்பாக பேச இருக்கிறார். எனவே செம்மணி தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு அண்மையிலே அதிகரித்தது. ஐநாவிலும் பேசப்பட இருக்கும் பொழுது செம்மணியிலே மூல காரணமாக முக்கிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலை நினைவேந்த நிகழ்வுகளில் முடியுமானவர்கள் நாங்களும் அங்கே சென்று அங்கே அந்த இன்னும் சாந்தி அடையாமல் சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த செம்மணி ஆத்மாக்களோடு சேர்ந்து கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்களும் நினைவஞ்சலியை செலுத்திக் கொள்வோம் என்பதை தான் நாங்களும் வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகத்தான். உண்மையில் இந்த நாள் அப்படி என்பது 29 வருடங்களுக்கு முன்னர் ஒரு பாடசாலை மாணவி அனுபவித்திருக்கக்கூடிய வேதனை என்பது வார்த்தைகளால் வடிவமைத்து விட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயங்களும் வலியுறுத்தி கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் நீதிக்கான கேள்வி என்பது பொதுமக்களிடம் எப்படியாக இருக்கிறது என்பதுதான் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கிருஷாந்தி குமாரசாமி அப்படி என்ற மாணவி, அப்படி என்ற எங்களுடைய ஒரு சகோதரி அவர்களுடைய மரணம் என்பது இன்று பல அரசியல் கட்சிகள் இலங்கை இராணுவத்தினரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்கள் எங்களுடைய நாட்டின் கதாநாயகர்கள் என்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எதையெல்லாம் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசகங்களாக பயன்படுத்த முடியுமோ அதற்காக பல கட்சிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னமும் சில படையினர் மீதும் சில துறை சார்ந்தும் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை வராமல் இருப்பதற்கான வரலாற்று சான்றுகளுக்கான நீதிகள் இன்னமும் கிடைக்கப்பெறாமல் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் வருடாந்தம் ஒவ்வொரு நினைவு தினத்தையும் வருடாந்தம் ஒவ்வொரு மனித புதைகுழிகளையும் இனம் கண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஒரு துறை ஒரு படையினர் சார்ந்து ஒரு இராணுவத்தினர் சார்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் உருவாகுவது என்பது ஒரு கடினமான விடயமாகத்தான் இருக்கும். ஆங்கிலத்தில் இந்த ட்ராமா அப்படி என்று சொல்வார்கள். குறிப்பாக இந்த சிறு வயதிலிருந்தே பாதிக்கப்பட்ட விடயங்களை பார்த்து கொண்டு ஒரு சண்டைகள் சச்சரவுகளாக இருந்து வரக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு ட்ராமாவால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதே மாதிரி தான் தமிழ் சமுதாயம் இருக்கிறது. தொடர்ச்சியான பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமுதாயம்
ஒருவரின் மீது நம்பிக்கை கொள்வதோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்த ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது பாடசாலை மாணவிகள் சில இடங்களை ஒரு காலத்தில் பாடசாலை மாணவிகள் எல்லாம் குறித்த இடங்களை கடந்து வருவதற்கு எந்த அளவிற்கு பயந்தார்கள் என்பது எங்களுக்கு முன்னர் வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்லி நாங்கள் அறியக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். இப்படி கடந்து வந்து வர வேண்டிய ஒரு பெண் பிள்ளை இராணுவத்தினரால் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது என்பது எங்களுடைய நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாகியது மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவம். அதனை தொடர்ந்து அவரை தேடி சென்றிருக்கக்கூடிய தாய், சகோதரன் மற்றும் வீட்டு அயலவர் என்பவரையும் படுகொலை செய்திருக்கக்கூடிய இராணுவத்தினர் அப்படி என்பவர் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள். இன்னமும் இந்த வழக்குக்கான நீதியும் இந்த வழக்கு விசாரணைகளும் இந்த வழக்கு இன்னுமே முடிபெறாமல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் கைதிகள் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நடைமுறை என்பது இருக்கிறது. இதில் இந்த கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டும் இன்னமும் மரண தண்டனை வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் தங்களுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வேண்டும் அப்படி என்று ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். அதற்கும் நீதியரசர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால், பொது மன்னிப்பு என்பது ஜனாதிபதியினால் கைதிகளுக்கு வழங்கக்கூடிய ஒன்று, இதை கேட்டு பெற முடியாது அப்படி என்றும் அந்த குற்றவாளிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் பத்திரிகையின் ஊடாக பார்க்கப்பட்டதாக இருந்தது. குறிப்பாக இந்த பேசு பொருட்கள் இந்த செம்மணியில் அகழ்ந்து எடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களுடைய எண்பு தொகுதிகளை எல்லாம் நாங்கள் தினம் தினம் பத்திரிகைகள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக அண்மையில் இருந்த நிலையில் சம்மணம் கட்டி இருந்த நிலையில் ஒரு எண்பு தொகுதி வந்து ஒரு மனிதனுடைய எண்பு வந்து புகைப்படம் பார்க்கின்ற பொழுது மனம் அவ்வளவு வேதனை அளித்தது. எங்களுடைய தமிழினம் எந்த அளவிற்கு இந்த தேசத்தில் வலிகளையும் வடுக்களையும் சுமந்த ஒரு இனமாக, எந்த அளவிற்கு ஒரு படையினரால் துன்புறுத்தப்பட்ட ஒரு இனமாக வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு செம்மணி ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நாளைய தினம் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் ஐநா கூட்டம் ஆரம்பமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக இலங்கை மீதும் மியன்மாரில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் சார்ந்தும் அதிக கவனம் செலுத்தப்படும் அப்படி என்பது செம்மணி சார்ந்த ஆதாரங்கள். அதிலும் குறிப்பாக ஐநா மனித உரிமை பேரவை இலிருந்து அந்த தலைவர் வந்து எங்களுடைய நாட்டில் பல இடங்களை கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்ததும் அண்மை காலத்தில் இடம்பெற்ற ஒன்றாக இருந்தது. அதையும் தாண்டி அண்மையில் கனடா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படுகொலை சார்ந்தும் ஒரு இனத்திற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அத்துமீறல்கள் சார்ந்தும் அந்த நாட்டினுடைய நகர்வுகளும் இந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை சார்ந்து எடுக்கக்கூடிய தீர்மானங்களை பாதிக்கும் அப்படி என்பதும் நாங்கள் அறிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக கனடிய அரசாங்கம் இலங்கையில் இடம்பெற்றது படுகொலை அப்படி என்று அந்த படுகொலைக்காக ஒரு நினைவு தூவி அமைத்திருக்கிறார்கள். பிரிட்டன் அரசாங்கம் கூட இங்க இருக்கக்கூடிய போர்க்காலத்தில் தலைமைத்துவ பதவிகளில் இருந்த ஒரு சில இராணுவத்தினருக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த இராணுவத்தினர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டிருக்க அந்த சுயசரிதை புத்தகத்தை கூட தங்களுடைய நாட்டில் விற்பனை செய்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் அந்த 2 நாடுகளும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை சார்ந்த எடுக்கக்கூடிய தீர்மானங்களையும் எடுக்கக்கூடிய நடைமுறைகளையும் பாதிக்கும் அப்படி என்ற விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இதற்கெல்லாம் பின்புலமாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு தங்களுடைய சொந்த தாய்நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து அங்கு தங்களை வலுப்படுத்தி கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்கள் நாட்டில் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த இன அழிப்பிற்கும் நீதி வேண்டும் என்று அங்கு தங்களுடைய நகர்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் தான் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் காலம் பதில் சொல்லும் அப்படி என்பது எல்லாமே காலப்போக்கில் நாங்களுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இரவோடு இரவாக எத்தனை தமிழர்களை கொலை செய்து புதைத்திருக்கக்கூடிய அந்த செம்மணி இன்று பேசிக்கொண்டு இருக்கிறது அப்படி என்று சொன்னால், நாங்கள் உண்மைகளை பல காலத்திற்கு மூடி மறைத்து வைத்திருக்க முடியாது. நாங்கள் செய்திருக்கக்கூடிய பிழைகளுக்கும் பாவங்களுக்கும் இன்னொரு சக மனிதருக்கு இழைத்திருக்கக்கூடிய துன்பத்திற்கும் உரிய பரிகாரம் எங்களுக்கு காலப்போக்கில் கிடைக்கும் அப்படி என்ற உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை எல்லாம் வழங்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த யுத்த காலத்தில் பலர் தமிழ் மக்களுக்கு அநீதிகளை இழைத்திருக்கக்கூடிய பலர் வந்து வயதாகிவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் 100 வருடம் 20 வருடம் தண்டனை கொடுத்தால் கூட பிரயோஜனமே இல்லை. 20 வருடத்திற்கு அவர்கள் இருப்பார்களா தெரியவில்லை. இந்த வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி அந்த கிழவியை விட்டாது தானாவே செத்துரும் என்ற மாதிரி
அவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பொது மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்த வேண்டும். ஒரு இனத்திற்கு, ஒரு மனிதனுக்கு நாங்கள் இழைக்கக்கூடிய பாவத்திற்கான பரிகாரத்தை இந்த வாழ்கின்ற காலத்திலேயே நாங்கள் அனுபவித்து செல்லுவோம் அப்படி என்பதை நாங்கள் இன்னொரு இந்த சமுதாயத்திற்கு நிறுவ வேண்டும் அப்படி என்பதை தான் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்கள் ஹரி. இப்படி இருக்கும் பொழுது இந்த வன்மம் என்றுடைய நூலிலே இருந்து வந்து இந்த கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையின் போது அவருடைய வாக்கு மூலமாக அந்த முதலாவது குற்றவாளியினுடைய வாக்கு மூலமாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்கள் கைகள் கட்டப்பட்டு நிலத்திலே இருக்கிறார். அப்பொழுது அவரை விசாரிப்பதற்காக தமிழ் தெரிந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் வருகிறார், சமர விக்ரம். அவர் வரும்பொழுது அவரை நோக்கி கிருஷாந்தி குமாரசுவாமி கூறுவார், நாங்கள் உங்களை நோக்கித்தானே அல்லது உங்களை நம்பித்தானே வந்தோம், நாங்கள் உங்களை நம்பித்தானே வந்தோம் என்று கிருஷாந்தி கூறுவார். அப்படி கூறும் பொழுதும் அங்கே அவர் குரலை உயர்த்தி கதைக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த மேலதிகாரி அந்த தமிழில் மொழிபெயர்க்க வந்து அந்த சமர விக்ரமை நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுவார். அதற்கு பிறகு அந்த கொலையை இழந்திருக்கலாம். குறிப்பாக இந்த 1995, 96 இடப்பெயர்வுகளின் போது பலரும் வந்து யாழிலிருந்து வன்னி பகுதிகளுக்குள் சென்றார்கள். அது ஒரு சொர்க்க பூமியாக கருதி சென்றார்கள். இன்னும் பலர் வந்து இந்த கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள், யாழ்ப்பாண பகுதிகளுக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை செம்மணி இன்றைக்கு திட்ட தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த கிருஷாந்தி கூட அந்த இறுதி நேரத்தில் நாங்கள் உங்களை நம்பித்தானே வந்தோம் என்ற அந்த வார்த்தையை ஒரு பாடசாலை சிறுமி எவ்வளவு பெரிய ஒரு அரசியலை, ஒரு தர்மத்தை பேசியிருக்கார் என்பதை பார்க்கக்கூடியதாக. இதை தாண்டி இந்த அமர்ந்த நிலையிலே இருந்திருக்கக்கூடிய இந்த என்பு செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பாக இது இந்துக்களுடைய சமய தகன முறையாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய உடல்கள் புதைக்கப்படும் முறையாக இருக்கலாம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் அந்த விளக்கம் கூட எடுக்கப்பட்டது. அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இது இந்துக்களுடைய இந்த முறையாக இல்லை, அது வேறு அப்படியான முறைகள் இருக்கிறது, அது வேறு நாகரிகங்கள் அல்லது வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்வியலிலே இந்த அமர்ந்த நிலையிலே உடலை புதைக்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய சைவ சமயத்தவர்கள் வாழ் முறையில் இந்த முறை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கு திசை திருப்பப்படும் நோக்கமானது தெரியவில்லை. அதை தாண்டி இந்த அமர்ந்த நிலையில் ஒரு உடல் புதைக்கப்படுவதற்கு எந்த தொகுதி கண்டெடுக்கப்படுவதற்கு பலரும் பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள். குறிப்பாக வந்து உயிருடன் ஒருவரை புதைப்பது, வலுக்கட்டாயமாக ஒரு குழிக்குள் ஒருவரை இறக்கி உயிருடன் புதைப்பது, அப்படியே உயிருடன் அவர்களுடைய இறப்பதற்கு முதலே அப்படியே புதைக்கும் பொழுது அமர்ந்த நிலையிலேயே அந்த என்பு தொகுதி கண்டுபிடிக்கப்படலாம். இன்னொரு விடயம், அவசரமாக புதைக்கும் பொழுதும் சிறிய குழிகள் தோண்டும் பொழுது அவர்களை ஒரு உடலை வந்து படுத்த நிலையிலே போட முடியாது அல்லது அப்படி அள்ளி போட முடியாது எனும் பொழுது சிறிய குழிகளுக்கு உடனடியாக புதைக்க வேண்டும் எனும் பொழுது அப்படியே இருந்த நிலையிலேயே வைத்து புதைப்பது. இன்னொரு விடயம் வந்து காலம் செல்ல செல்ல நிலத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள், மண் சரிவுகள், மண் வெடிப்புகளால் வந்து என்புகளுடைய தன்மை அல்லது இடமாற்றம் ஏற்பட்டு அவை இருந்த நிலைக்கு வந்துள்ளது. இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அது வந்து ஒரு உயிருடன் புதைக்கப்பட்டதற்கான நிலை காணப்படுவதாக பல்வேறு பேரும் விமர்சித்துக் கொண்டுவார். இப்படி செம்மணி தென்னகத்தை பல்வேறு விடயங்களை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த கிருஷாந்தியில் ஆரம்பித்து இன்று வரை பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் இந்த யுத்தம் நடந்தது என்று உலகிற்கு இந்த அரசாங்கங்கள் காட்டிக்கொண்டு, இலங்கை ஆட்சி செய்தவர்கள் காட்டிக்கொண்டார். அப்ப பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்கள் போரிட்டவர்கள் என்றால் இந்த நாட்டினுடைய மக்கள், அந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய படையினர் எதற்காக பச்சிலம் பாலகர்கள் முதல் முதியவர்கள் வரை, பெண்கள் வரை, பிறந்த 1.5 வருட குழந்தை வரை, 8 மாத குழந்தை வரை எல்லாரையுமே கொன்று குவித்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிரி நீங்கள் கூறுவது போல பயங்கரவாதிகள் என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுடைய எதிரி பயங்கரவாதமோ பயங்கரவாதிகளோ அல்ல. உங்களுடைய எதிரி தமிழ் மக்களாக இருந்திருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழினமாக இருந்திருக்கிறது. நீங்கள் எதிரிகளாக யாரை பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பார்த்திருக்கிறீர்கள் என்பதை நாங்களும் பார்க்கக்கூடிய உண்மையிலே புலம்பெயர் தேசங்களிலிருந்து ஆய்வறிக்கைகள் வெளியிடக்கூடியவர்களும் அப்படித்தான் எதிர்க்கிறார். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு படை, மக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு படையினர் அந்த நாட்டினுடைய பாதுகாக்க வேண்டிய மக்களையே கொண்டு குவிக்கிறார்கள் என்றால் அந்த படையினருடைய எதிரி பயங்கரவாதம் இல்லை, அந்த நாட்டு மக்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று கூறுவார். எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் செம்மணியினுடைய 2வது பகுதி அகழ்வுக்கான 45 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. இனி புதிய பாதீடு மன்றில் சமர்ப்பிக்கப்படும். அதற்கான வழக்கு விசாரணை செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. புதிய பாதீடு அனுமதிக்கப்பட்டால் மீண்டும் அகழ்வு பணிகள் தொடரும். அதேபோல் அரசாங்கம் இதற்கான அனுமதிகளை தாங்கள் வழங்குவோம், தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். செம்மணி இலங்கையினுடைய 1வது மிகப்பெரிய மனித புதைகுழியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவிலே இருந்து வரும். அதை தாண்டி இன்றைய தினம் 29வது நினைவேந்த நாளிலே இந்த கொடூரங்களால், இன அழிப்பால், கொடூரமான முறையிலே கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய ஆத்மா இனியாவது சாந்தி அடையட்டும் என்று நாங்கள் முறையினை பிரார்த்தித்துக் கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் கரிகரன் மற்றும்